வணக்கங்க. 2026ல் நான் தான் சிஎம்மு. ஏப்ரல் ஃபூல் எல்லோரும் ஏமாந்துட்டிங்களா? முக்கியமான நியூஸ் வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் 1/4/2026 இந்த ஏப்ரல் 1லேருந்து நம்ம முக்கியமான சட்டம் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. மக்கள் அடிப்படை தேவைகளிலிருந்து எல்லாம் மாற்றம் அடைய போகுது. 60 ஆண்டு 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து நம்ம ரத்து செய்து 2025 புதிய வருமான வரி சட்டத்திட்டம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. இதனால் மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது அன்றாட வாழ்க்கையில். வாங்க அதை பற்றி விரிவாக பார்க்கலாம். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர், அதாவது ஃபினான்ஷியல் இயர்னால் நிதி ஆண்டு, மதிப்பீட்டு ஆண்டுன்னு சொல்லிட்டு வந்து அசஸ்மெண்ட் இயர்னு அப்படி இருந்தது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரே வருமான ஆண்டு மட்டும்தான் அறிமுகமாகுது. அதனால் நீங்கள் வந்து எப்போ அந்த இயரில் இன்கம் ஈட்டுறீங்க இல்லைங்களா, வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டே வந்து வருமானம் செலுத்தக்கூடிய ஆண்டாக கருதப்படும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ, வீட்டு வாடகை செலுத்தும் முறையில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வாடகை செலுத்திய ஆதாரம் வந்து கட்டாயமாக்கப்படுகிறது. அன்றிலிருந்து 1/4 கட்டாயமாக்கப்படுதுங்க. கண்டிப்பாக வந்து பேன் நம்பரும் வீட்டு வாடகை உரிமை பேன் நம்பரும் வாடகை செலுத்தியதற்கான ப்ரூஃபும் வந்து கட்டாயம் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஒற்றை வரி ஆண்டு வந்து இந்த முறை அறிமுகப்படுத்தப்படுது. அந்த ஹெச்ஆர்ஏ வந்து 50% வந்து எக்ஸம்ட், அதாவது வந்து உங்களுக்கு வரி விதிவிலக்கு வந்து அளிக்கப்படுது. அதை வந்து மும்பை, டெல்லி போன்ற மாநகரங்களுக்கு மட்டும்தான் அளிச்சிருந்தாங்க. இப்போ வந்து பூனே, அகமதாபாத் 2 நகரங்களை சேர்த்துருக்காங்க. அதுக்கான 50% ஹெச்ஆர்ஏ வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நீங்கள் ஆடிட்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள், அதுக்கான விதிவிலக்கு அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுல சேலரி கேஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 31/7/2026, அதாவது 2026 வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் இயர் தான் நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான டைம் கொடுக்குறாங்க. மற்ற கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறாங்க. பேன் கார்டுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பும் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இதற்கு முன்னெல்லாம் ஆதார் நம்பர் போட்டாலே வந்து அதன் மூலயமா அந்த ப்ரூஃப் எடுத்துக்கிட்டே வந்து நம்ம பேன் கார்டு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. இதுக்கான புதிய படிவங்கள் கொண்டு வந்திருக்காங்க. படிவம் வந்து 93, 96 புதிய ஒரு பதிவு படிவம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஃபுல்லப் பண்ணி கொடுத்தா தான் பேன் கார்டு அலாட் செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க. பேன் கார்டு வந்து கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 10 லேக் நீங்கள் வந்து ரொக்கமாக பெய்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் பேன் கார்டு சப்மிட் பண்ணணும். 5 லேக் வந்து கார் வாங்குறீங்கன்னா அதுக்கும் வந்து பெய்ட் பண்ணணும். 20 லேக் அசட் வாங்குறீங்கன்னா அதுக்கும் பேன் கார்டை வந்து சப்மிட் பண்ணணுங்க கம்பல்சரி. இது மட்டும் இல்லைங்க. கிரெடிட் கார்டு வந்து கடன் கட்டுறீங்க 10 லேக் வரைக்கும் நீங்கள் மேலே வந்து உங்கள் வருமானத்துக்கு அதிகமாக வந்து கடன் கட்டுறீங்கனாலும் அதுக்கு கம்பல்சரி நேரடியாக வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்க இன்கம் டேக்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் வரி கட்டினா நீங்கள் வந்து பணம் கட்டினீங்கனாவும். மிகப்பெரிய ஒரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, நம்ம சேலரி வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது வந்து பிஎஃப் வந்து பிடித்தம் செய்யக்கூடிய விகிதம் வந்து விகிதாச்சாரம்